எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பனானா பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் இங்கே வந்து 2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்குள்ள மாவே 2 கப் எடுத்துக்கிறேங்க. நான் சீனி வந்து இங்கே 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சுகர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன்னா 3/4 கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து 100 ml நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்டிக்கு பட்டர், 1 ஸ்டிக்னா அரை கப்புக்கு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குன்னு அது ரொம்ப முக்கியம். 2 முட்டை நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூனுக்கு பட்டை பவுடர் நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ தான் நமக்கு அந்த கேக்கை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக்கி தரும். 3 வாழைப்பழம் நான் சேர்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ட்ரைட் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அப்படி இல்லைன்னா ரேசின்ஸ், திராட்சை பழம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் ஒரு அரை கப்புக்கு எடுத்துக்கிறங்க. அப்புறம் நான் வந்து இங்கே பாதாம் பருப்பை இடித்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு இடித்து வச்சுருக்கேன். அது மேலே கார்னிஷிங்க்கு தூரக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் பட்டர், சுகர், அப்புறம் வந்து அந்த பட்டை பவுடர் அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருந்தால் தான் உங்களால் சீக்கிரம் மிக்ஸ் பண்ண முடியும். அப்புறம் 3 வாழைப்பழத்தையும் அந்த 2 முட்டை, பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறங்க. அதை வந்து அந்த பட்டர் சுகர் கலவையோடு சேர்ந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அதில் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கோதுமை மாவு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஓரளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 100 ml மில்க்கையும் சேர்த்துட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து இந்த மாதிரி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெட் டின், இது இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா கேக் டின் வச்சுருந்தா நீங்கள் தாராளமாக அதை கூட யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா பேட்டரை அதில் ஊற்றிட்டு இடித்து வச்சுருக்க பாதாம் பருப்பு இருக்குல்லையே, அதை மேலே தூவிடுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் ஓவனை வந்து நீங்கள் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது ப்ரீஹீட் ஆன பிறகு நீங்கள் இந்த பேக்கிங் ட்ரே உள்ளே வச்சு 60 நிமிஷம், அதாவது 1 hour உள்ளே வச்சு எடுங்க. அது வெளியே எடுத்த பிறகு இந்த மாதிரி ஸ்கீவரை விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கேக்கு வந்து பனானா பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். இல்லை நீங்கள் எதாவது பிக்னிக் போகிறதா இருந்தால் இதை பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வந்து பேக்கெட்டில் போட்டு ஜிப்லாக்ல போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.